நான் சொல்றது சரியா தெரியாம யோசிக்கிறேன். நான் ஆம்புலன்ட்ட கேட்கிறேன், நாங்க முழுக்க முழுக்க கஷ்டப்படுறது எங்களை பொண்டாட்டி பிள்ளைக்கு தானே, அப்படித்தானே? நான் கேட்கிறேன், எங்களுக்கு ஏண்ட பொண்டாட்டிக்கு பெருநாளைக்கு உடுப்பெடுக்க, ஏண்ட கொமர் பிள்ளைக்கு பெருநாளைக்கு உடுப்பெடுக்க ஒரு நாள் லீவ் போட ஏழுமா ஏழாவா? ஒரு வருஷத்துல ஒரு நாள் ஏழுமா ஏழாவா? மற்ற ஸ்ரீலங்கா பொறுத்தவரை பஜார், அதுல எங்களை முஸ்லீம் பஜார், கேண்டி அதெல்லாம் கொழும்பு, இது மாதிரி முஸ்லீம்ல நிறைய இருக்கிற பஜார் எல்லாம் மாஷால்லாம் ராவைக்கு 1 மணி மட்டும் தொடர்ந்து. நீங்க வேலைக்கு பேத்து வந்து சரி 3-wheeler குடிச்சிட்டு பேத்து உருவு வாங்கிட்டு வரீங்களா இடம் தானே? எத்தனை ஆண்டுகள் போறோம்? என்ன சொல்ற? எனக்கு எல்லாம் மாற்றல் தாண்டி நீங்க டாக்டரோட பேத்து வாங்கல, அசிங்கமா இல்லை. இன்னைக்கு எங்கட நிறைய பேரை பொட்டாட்டிமாருக்கு உடுப்பு செலக்ட் பண்றது வந்து கடைக்காரன். வெக்கம் இல்லை அவனுக்கு தெரியும். இவர்களை கொப்புல இருக்கிற ரேஜன் வாங்க தாத்தா வாங்க, என்ன கலர் பாக்குறீங்க? மஞ்சள் தாத்தா, உங்களுக்கு என்ன மஞ்சள் கலர் மெச்சா இருக்கு விளக்கு அவன் ஏரியாச்சு கொப்புல. மாப்பிள்ளை வீட்டுல ஊரால் தான் செலக்ட் பண்ணுவான். நானா இது சைஸ் ஆயிட்டுமா? கடைக்காரன் தான் சைஸை பார்க்க இல்ல தாத்தா, இதை கொஞ்சம் பெருசாயிதான் நல்லது. அவங்களும் கிழடுகள் போனா டக்குனு கதை. இது உங்கள்கிட்ட மாட்டலாம். ஓ ஏ நாச்சும் கூட கலச்சாயிட்டு போயிட்டு போய் கிழடு கொப்புலே வீட்டுக்கும் வந்து சொல்ற. எனக்கு இவ்வளவு வேண்ட மகளாண்டு கேட்கிறது, தங்கச்சாண்டு கேட்கறது. எருமை உட தலையில கெட்டதுக்கு அவன் பேசுறாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பொம்பளைக்கு உடுப்பு செலக்ட் பண்ற கடைக்காரன். நீ ஒரு நாளைக்கு பேச்சு பாருங்க, அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. கூட்டிட்டு பேச்சு என்ன கலர் தெரியும், அப்ப சும்மாவே சொல்லுவாள், நீங்க ஒரு கலரை செல்லுங்களா, அவளுக்கு பச்சை நல்லா. அவள் உடுத்தாலும் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அது மயிலோட கிட்ட நல்ல எங்கடவன் தான் செலக்ட் பண்ணிட. இதுதான் ஒரு குடும்பத்துக்கு பசங்க. மயிலோட கிட்ட நல்ல நான் எதுக்கு யோசிக்கல, கடைக்காரன் சொன்னா எனக்கு நல்ல ஐட்டம் சரி வெக்கல. என்ன கொண்டாட்டி இன்னொருத்தம் செலக்ட் பண்றதுக்கு உடுப்பு. இந்த வெக்கம் கட்ட நிலைமைகள் சமூகத்திலிருந்து இல்லாம நான் சொல்ல சரியா கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் உங்களோட வேலை வட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு போறோம் சரி பர்ச்சேசிங் போவேணுமா? தாத்தாட போக, நானோட போக, இந்த மாமியோட போக. இது பொம்பளை கூட்டம் எல்லாம் உண்மை கஷ்ட போற மாதிரி 3 பேருக்கு குறையாம 10 பேருக்கு கூடாம ஒரு மாட்ட போறேன். கடையா போறேன். 5 பேர் பேத்து 50 கடையேறி 5 துண்டு உடுப்ப போனாருவாங்க. போனாது அடி கலர் சாலை அடி சரி, நாளைக்கு இன்னொரு 2வது கஷ்டம் கஷ்டு போறேன். பெருநாளுடைய சீசன் வந்தால் வெள்ளம் வரத்துக்கு முன்னாதான் அணை கட்டுறோம். நோக்கு பார்த்து தம்பி நச்சாருனால போவோம். அதுதான் சார் பெருநாள் சீசன் வந்தா முஸ்லிம் ஊர்கள்ல சீரழிறாங்க. நீங்க நினைச்சிட்டீங்களா அபாய போட்டா வேண்டியமாய் சீரழி எழுது? அபா என்பது உங்களோட மறைவு. தனிய போறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. 3 பேர் 4 பேர் செல்வது ரோட் வழிய போற வார மொத்த ஜாதி நேசிட்டு போறேன். போகணும் அடிச்சாலும் சைட் ஆகுது. எரும மாட்டு கூட்டம் ரோட் மாறுவோம். நான் தான் எங்களே கொஞ்சம் தியாகம் செய்யல. யோசிப்பாங்க. நோக்கு 30 லீவ் இல்லாம ஆஃப் இல்லாம போகவே வேலை செய்யறாங்களா இல்லையா? எங்களுக்காக வேண்டிதான். இவ்வளவு எங்களுக்காக ஓடக்கூடிய பொம்பளைக்கு ஒரே ஒரு நாள் பர்ச்சேசிங்க்கு போகலான்னு இன்னும் மண்ணை கட்டி மாற்ற